அப்பா நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார நல்லா குனியா. உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட. இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆய்க்கா வேணும். சுண்டலு நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காகவே வர. கொடுக்கும். என்ன திட்டுது? திட்டலையா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. எல்லாம் கியூல கஜேந்திரன் எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது. தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயர இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பாத்தியா மண்ண கவிட்ட. யோ, யானை ஒரு அன்புல விளையாண்டதுயா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா, எரும மாட்டு ஜென்மம். ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எடு குடிக்க. என்னது? ஐயா, சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ, சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ, சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் வா, கல்ல விட்டு எறிகிறேன். சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, ஒன்ன சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கையை விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. கொடுக்கல, வெளியில வா. ஆனா பாவிகளா, ஒரு வீட்டுல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. அல்லவரே உட்கார், ஒரு கை குறையுது. அதுக்காக என் கையே கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பல்லவரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மவனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. பல்லவரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரெக்கார்ட் அனுசரிச்சு நடத்துவோமே. ஏயா, அவர் மகளுக்கு கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குளிப்பாட்டி ஆடு வெட்ட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு 2 ஆட்டம் அல்லாமேனுதான். புலி வேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டி கரிஞ்சிருத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கி ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். யோ, கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும். இதே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும். மொய் எழுதணும். பல்லவரே, ஒரு 10 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதிடுறேன். அப்ப சாப்பாட வீட்டுல நீயே கொண்டாந்துறிய? கஜேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கடா. வரியா? வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அடே வாங்க. சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவ. இதானா? வா வா. உடம்பு பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி. இன்னைக்காவது குளிச்சா மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயரே, அருமையான ஏற்பாடியா. என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா
கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல மொய் எழுத போறேன். என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான் போ. இவன் வெறும் பெயர், இவனுக்கு என்ன வரவேற்பு? பண்ணிடுறேன். தெளி தெளி தெளி. மண்டகாலியா தான் இருக்கு. என்ன பல்லவர எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிடுச்சு. இந்த பாரு, உள்ள போய் 1 மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்க போ. பன்னீர் கிடக்கட்டும், இந்த கல்கண்டாவது எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். மாணவ கண்மணிகளே, எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவனாக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. அட போயா, எத்தனை சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. ச்சே. ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உன் கண்ணே சரியில்லை, இதுல எங்க கண்ணை வர திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான். வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுதி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயா ஐயா, எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? கேளு, பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியாரையா, இந்த நான் எப்படி போடுறது? காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா, அப்புறம் எழுதி வேற கட்டணுமா? வாத்தியார, என்ன ஒரு சின்ன சந்தேகம். கேளு. நாய்க்கு எத்தனை காலு? 4 கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க. அறிவு கட்ட முண்டம். பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும்போது ஒரு கால் போட்டாரே. வாத்தியாரையா, உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுங்க. வல்லவராயரே, இந்த சின்ன பலகையில எத்தனை காலையா போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. கஜேந்திரன் வணக்கம் போடுறது இல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ, ரொம்ப அலட்டாதயா. ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்சிட போகுது. கஜேந்திரா, இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா, உனக்காக ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆ பாத்துக்க. ஈ ஈ ஊ ஊ ஓ ஓ. ஆனாவனா கூட ஒழுங்கா தெரியல, நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. பாத்தி லட்சணம் கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு. அதான் திருப்பிடுச்சு. காலையில நரிமூத்திரம் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன விசிறி முழுகிட்டானா, இப்படி காத்து விடுறான்? ஐயா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூர். தம்பி, அதுல பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா?
கிலோ கணக்குல வேணுமா டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுது. அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? குடியா குளிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறனா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அதை எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா, மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு நீங்க பொண்ணு 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 அலையாதையா, இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ளு புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? பொண்ணாக்க விடுங்க, பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின கூட கிடைக்கவே இல்லைங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாக்குறேனே. பாத்துக்கிட்டே இரு. ஆஹா, இரு இரு. இப்ப தெரியுமே. கதவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. பா, என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல 2 விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ, சீக்கிரம் ஒண்ணாயா, பசிக்குது. சரியான சாப்பாட்டு இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதா ராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா, டேய் கஜேந்திரனுக்கு பழம் குடுறோம். குடுறா. இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு? நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கய்யா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி. வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. வேணாம், உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரிச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லங்கிறியா? டேய் கையில எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தர தர்மாயிட்டீங்க. உங்களே தாயா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி என் பரிசு அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பாயிட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டாப்பையில பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது அசம்சம் நடக்கணும். அநியாயமா திருடுனா என்ன இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே. உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்?